அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. 136ஆம் சங்கீதம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனை துதிக்கிற ஒரு சங்கீதத்தை சங்கீதக்காரன் சொல்லி வரும்போது, அவர் இப்படிப்பட்ட ஒரு பலத்த காரியத்தை செய்தவரை நீங்கள் துதியுங்கள் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருக்கிறார்கள், உபத்திரவப்படுகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள், கலங்குகிறார்கள். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே வாசிக்கிறோம், தேவன் அவர்களை கண்ணோக்கினார், யாக்கோபின் தேவன் அவர்களை நினைத்தருளினார். நினைத்த தேவன் அவர்களை விடுதலையாக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்கிறார். 10 வாதைகள் கடந்து வருகிறது. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கிறோம், பலத்த கையை கண்டு உங்களை போக விடுவான், பலத்த கையை கண்டு உங்களை துரத்தி விடுவான். அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் பயங்கரமா இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ அது வெளிச்சமா இருந்தது, எகிப்தியருக்கோ அது கலக்கமும் இருளா இருந்தது. பல போராட்டங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை தொடவே இல்லை, அணுகவே இல்லை. ஆனால் எகிப்தியருக்கு மிகுந்த கலக்கம் இருந்தது. அவர்கள் நடுவில் இருந்து கர்த்தர் அற்புதமாய் வெளியே கொண்டு வந்து, ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் அற்புதம் செய்து செங்கடல் துவக்கியவர்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்கிற வரைக்கும் அற்புதம் செய்து அவர்களை இளைப்பாற பண்ணினார். அதனால்தான் இப்படி நாம் இந்த சங்கீதத்திலே வாசிக்கிறோம், பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையிலும் நிறைய நேரம் ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். நம்ம குடும்பத்திலேயோ, நம்முடைய சரீரத்திலேயோ, நம்முடைய வேலை ஸ்தலத்திலேயோ, பிசினஸ்லயோ அல்லது ஏதோ ஒரு நெருக்கத்திலேயோ பலத்த கரத்தை ஆண்டவர் நீட்டி அற்புதம் செய்திருக்கிறார். எனக்கு நிறைய அற்புதம் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். அதுல நான் சில குறிப்பிட்ட காரியங்களை சொல்ல வேண்டுமானால் நிறைய உண்டு. ஒரு முறை எனக்கு அப்பெண்டிக்ஸ் ப்ராப்ளம் வந்தது. ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று சொல்லி டாக்டர் சொல்லிவிட்டார்கள். உடனே ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஏற்பாடும் செய்தார்கள். ஆபரேஷன் தியேட்டர் வாசலுக்கு போகும்போது ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்து ஆபரேஷன் இல்லாதபடிக்கு திருப்பி அனுப்பிவிட்டார்கள். பாருங்க, நான் சொல்ல முடியும், கர்த்தருடைய பலத்த கரம் என்னை சுகமாக்கிச்சு. அவருடைய ஓங்கிய புயம் அந்த வியாதியிலிருந்து, அந்த போராட்டத்திலிருந்து கர்த்தர் என்னை சுகம் தந்து வெளியே கொண்டு வந்தார். இப்படி நிறைய விஷயத்துல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒன்றன் பின் ஒன்றாக அற்புதம் செய்திருக்கிறார். இப்ப நம்ம என்ன செய்யறது? அதை செய்தவரை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் விடுதலை கொடுத்தார். ஆனால் நமக்கு நிறைய விஷயத்துல அதை செய்தார், பலத்த கையினால் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தார். இப்ப நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதிக்க வேண்டும். நிறைய அற்புதங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த நாள்ல நம்ம ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, நீங்க எனக்கு பாராட்டின அற்புதத்துக்காக, எனக்கு செய்த நன்மைக்காக நான் உம்மை துதிக்கிறேன். நீங்க பாராட்டி நம்முடைய கிருபைக்காக உமக்கு துதிக்கிறேன். நம்ம துதிக்கும் போது ஆண்டவருடைய உள்ளம் சந்தோஷப்படும். இன்னும் நிறைய அற்புதங்களை நமக்கு ஆண்டவர் செய்வார். நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? பலத்த கையை ஆண்டவர் பலத்த கரத்தினால் அற்புதம் செய்திருக்கிறார், ஓங்கிய புயத்தினால் அற்புதம் செய்திருக்கிறார். சேர்ந்து ஜெபிப்போமா? வல்லமையுள்ள பிதாவே, நல்ல தேவனே, எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் சுற்றிலுமாய் அநேக அற்புதங்களை நாங்கள் உம்முடைய பலத்த கரத்தை கண்டு நாங்கள் ஆண்டவர் அந்த அற்புதங்களை பார்த்திருக்கிறோம் ராஜா, ருசித்திருக்கிறோம். நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீ செய்த எண்ணில் அடங்காத அற்புதங்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தீர், ஒரு வித்தியாசப்படுத்தி கொண்டு வந்தீர். அதே போல நாங்கள் வெட்கப்படுவோமோ, கலங்குவோமோ என்று நினைத்த நேரத்திலே எங்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து எங்களை நிலை நிறுத்தினீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இதை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே நீ செய்த நன்மைகளை நினைத்து துதிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே எடுக்கிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.